Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாவக்காய்னாலே உங்களுக்கு அதோட கசப்புத்தன்மை தான் ஞாபகம் வரும். அந்த கசப்புத்தன்மை இல்லாம நம்ம ஒரு ஃப்ரை பார்க்க போறோம். எப்படி செய்யலாம்ன்றத அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மையை போக்க வைக்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்க பாவக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதால கசப்புத்தன்மை கம்ப்ளீட்டாக கம்மியாகும் நான் சொல்ல மாட்டேன். பாதி அளவுக்கு அது கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு. அடுத்து ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஊற வச்சுருந்த பாவக்காயை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இந்த பாவக்காயில் ஒட்டணுன்றதுக்காக நான் இதை பைண்டிங் ஏஜென்ட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். பாவக்காயில் 2 வகை இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கிறது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே மெடிசினல் வேல்யூஸ் உள்ளதும் கூட. பெரிய பாவக்காவும் மெடிசினல் வேல்யூஸ் தான். கம்பேரிட்டிவ்லி சின்னது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாவக்காய் பழுக்க பழுக்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ அது கசப்புத்தன்மை இருந்தாலுமே இந்த பாவக்காய் பழுக்க பழுக்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாறிடும். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இதோட விதைகளில் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா தெரியாது. இது அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும்னா அது உடம்புல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய் இதோட ஃபேமிலியோட சேர்ந்தது தான் இந்த பாவக்காவும். Betty bought some butter. The butter was bitter. To make the bitter butter better butter, Betty bought some more butter to make the bitter butter better butter. இந்த பாவக்காயை இங்கிலீஷில் பிட்டர்கார்டுன்னு சொல்லுவாங்க. பிட்டர் மிலான்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிட்டர்கார்டு பார்த்தோன்னே எனக்கு இந்த டங் ட்விஸ்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த டங் ட்விஸ்டர் ஞாபகம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, சொல்லி பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட விதைகளை இதுலேருந்து எடுத்துட்டோன்னா இதோட கசப்பு தன்மை கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உப்பை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சாலும் சரி, இல்லை டேரெக்டாக உப்பை இது மேலே தேய்ச்சி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, இதோட கசப்பு தன்மை கண்டிப்பாக கம்மியாயிரும். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆயிஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பேனில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒவ்வொன்றா இந்த ஊற வச்ச பாவக்காயை நம்ம சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பண்ண இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டனாக மாறினதுக்கப்புறம் நம்மளோட பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் அப்படி இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ்க்கு வேணாலும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த பாவக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆயிஷாஸ் ஆஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பிக்ஸை டேக் பண்ண மறந்துடாதீங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.